பேர் வந்து நாராயண் சிங் பேர். அந்த கடை வந்து 15 வருஷமா இருக்கு. அங்கேருந்து இப்போ இங்கே வந்துருக்கு. பட் தொழில்னு நம்ம இப்போ வந்து ஒரு 20 வருஷம் அப்படி ஆகிட்டு. எங்கள் அப்பா தான் வந்தாங்க. பட் இது 15 வருஷமா கடை போட்டுறாங்க. இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ கடை போட்டுட்டு இருக்காங்க. நம்மகிட்ட நெக் பேண்டு, ப்ளூடூத்து, சர்வீஸு அது எல்லாம் இந்த மொபைல் சர்வீஸ் எல்லாம் உண்டு. இது வந்து யார் ரிலேட்டிவ்ஸ் இங்கே இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் யாரும் இங்கே இருந்தாங்க. அதனால இங்கேருந்து டைரக்ட் இங்கே வந்தோம். அவங்க கிட்ட எங்கள் அப்பா வேலை பார்த்தாங்க. அடுத்து இங்கே கடை போட்டுட்டாங்க. இங்கே இப்போ புது மொபைல் விற்க மாட்டோம், செகண்ட் ஹேண்ட்ஸ் மட்டும் வைப்போம். செகண்ட் ஹேண்ட்ஸ் 20,000, 40,000, 50,000, 2,000 ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம லொகேஷன் பிடபிள்யூடி வேப்பமோடு, பிடபிள்யூடி ரோடு, அடுத்த அந்த பிடபிள்யூடி வாட்டர் ஆஃபீஸ், அதுக்கு ஸ்ட்ரெயிட். இந்த வியாபாரம் இருக்குல்ல, இதை வந்து வேற ஒரு யங்ஸ்டர் உங்களை மாதிரி ஒரு பையன் வந்து சொன்னாங்கன்னா இதுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமா? ஒரு அட்வைஸ் மாதிரினா கிட்ட ஒரு எப்படியோ 10 லட்சம் வரும். 10 லட்சம் இருந்தால் தான் அது வியாபாரம் தொடங்க முடியும், இல்லைன்னு தொடங்க முடியும். இது நல்லா இது ஆல் ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா 10 லட்சம் வேணும். மும்பை, மெட்ராஸ் அப்படி. ரேட் ஆகுது எடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆகுது எடுக்கும்போது? முன்னே 250ல் வந்த இந்த ஸ்பீக்கர் 250ல் வரும், 300 அப்படி வைக்கும். நீங்கள் வேற ஏதாவது படிக்கிறீங்களா? இல்லை, நான் படிக்கிறேன். எப்பா தான் இங்கே மெயினாக உட்காந்துருப்பாங்க. அவங்க இப்போ ஊருக்கு போயிருக்காங்க, அதனால இப்போ நான் தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் வந்து 10th படிக்கிறேன். எந்த ஸ்கூலு? டிவிடி மெட்ரிகுலேஷன். ஆமாம், இப்போ இது ஃப்ரீ டைமில் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவ்வளோ தெரிஞ்சுட்டு சர்வீஸ்லாம் ஆல் மாடல் எல்லாம் பார்த்தது. நீங்கள் வந்து நடத்துறீங்கல்ல, இதில் உங்கள் அனுபவத்தில் மூலமா பிஸ்னஸை பற்றி பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா சின்ன பையன் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க. ஆமாம், அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமா? அந்த அனுபவத்தை பற்றி. அனுபவம்னா எப்படி? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தான், அப்படி நார்மல். அது கஸ்டமர் பல இவங்களில் வருவோம், சமாளித்து அனுப்பணும். ஆமாம். அதில் ஏதாவது ஸ்ட்ரகிளாக பற்றி சொல்ல முடியுமா? ஏதாவது பிரச்சனை பிரச்சனை நேரம் வந்து பற்றி சொல்ல முடியுமா? நம்ம கன்னியாகுமரி இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பிடிச்ச பிளேஸ் சொல்ல முடியுமா? கன்னியாகுமரியில் அடிக்கடி கன்னியாகுமரி போவோம். நிறைய லோக்கல் எல்லாமே அது ஏதாவது குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல, அதை பற்றி குறிப்பிட்டோன்னா இது நம்ம கன்னியாகுமரி மக்களை பற்றி அடிக்கடி நாகஜா டெம்பிள் போவோம். எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பழகி. இல்லை, இதை தவிர இது மாதிரி சேம் கடை வந்து குஜராத்தில் இருக்குது, அடுத்த ஒன்று கேரளாவில் இருக்குது. 2 கடை இருக்கு, டோட்டல் 3 கடை இருக்கு. அது சேம் தான், இதே இருக்கு. ஃபியூச்சர் பிளான் எதாவது கடையை பற்றி டெவலப் பண்ண மாதிரி ஃபியூச்சர் பிளான் எதாவது இருக்கா? டெவலப்னா அது பார்ப்போம். அது மாதிரி எதுவும் பெரிய ஷோரூம் மாதிரி ஆகும். டெய்லி வருமானம் பரவாயில்ல. இப்போ 1000 2000 ஹெட்செட் வந்து ஆல் டைப், வாரண்டி உள்ள இருக்குது, வாரண்டி இல்லாமல் இருக்குது. போட் காப்பி, போட் ஒரிஜினல், கேடிஎம், கோரு, எம்கேவி பவர் எல்லா மாடலும் இருக்குது. ரெடி பண்ணி மாற்றுறது பற்றி தான். டிஸ்பிளே ஒரு மாடலில் ஒரு ரேட் வரும். அது வந்து சில மாடல் வந்து 1000, 2000, 3000, 4000, 5000 அப்படி இப்படி போகும். மாடலுக்கு மேலே அது. ப்ளஸ் இது பண்ணுறதுனா கொஞ்சம் ஒரிஜினலாக தான் பண்ணுவோம். அது காப்பிலாம் அப்படி பண்ண மாட்டோம். குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும். மொபைல் ரெடி பண்ணீங்க, தொழில் எங்கே கற்றுக்கிட்டீங்க? அப்பாட்ட இல்லை, அப்படி சும்மா இங்கே வேலைக்கு ஆள் வரும்ல, அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சும்மா கிட்ட உட்காருவேன், அப்போ தெரிஞ்சு. கிளிக் குமாரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.